இது தீபிகா அருணுடன் கதையோசை. நீங்கள் கேட்கவிருப்பது காசும் பிறப்பும் சிறுகதை. எழுதியவர் ஜெயமோகன். இந்த கோயில் 800 ஆண்டுகளுக்கு முன்பு, அதாவது கிபி 12ஆம் நூற்றாண்டில் சோழ மன்னர் 2ஆம் ராஜேந்திரனால் கட்டப்பட்டது. எப்படி சொல்கிறேன் என்று நீங்கள் கேட்கலாம். உள்ளே கல்வெட்டு இருக்கிறது. அந்த கல்வெட்டை நான் படிக்கவில்லை, ஆனால் அதை படித்த ஒருவரை எனக்கு தெரியும். நாகர்கோயில் எஸ்எல்பி பள்ளி ஆசிரியர் கணேசையர். இப்போது அவர் இல்லை. இதேபோல எல்லா விஷயமும் எனக்கு தெரியும். அதாவது இந்த பகுதியிலுள்ள இடங்கள், மனிதர்கள் எல்லாரை பற்றியும் எனக்கு தெரியும். என்னிடம் சில சமயம் கேட்பார்கள். நான் சொல்வேன். கேட்காமல் இருந்தாலும் நான் எல்லாவற்றையும் சொல்வேன். இப்போது நீங்கள் கேட்கவில்லை, ஆனால் எனக்கு எல்லாமே தெரியுமே. நான் சொல்ல வேண்டுமல்லவா? சரி, நீங்கள் அதுவரை போவதற்குள் சுருக்கமாக சொல்லிவிடுகிறேன். புகையிலைக்கு ஏதாவது கொடுங்கள். கொடுக்காவிட்டாலும் பரவாயில்லை. சொல் என்றால் சரஸ்வதி. காணிக்கை என ஒரு கிள்ளு புகையிலையாவது அவளுக்கு கொடுக்க வேண்டும். அதற்காகச் சொன்னேன். என்ன சொன்னேன்? இந்த கோயில். இதன் பெயர் நாககண்டேஸ்வரம். இப்படி ஒரு கோயில் வேறு எங்குமே இல்லை. சின்ன லிங்கம், ஒரு சாண் அளவுதான் இருக்கும். கோயிலே மிகச்சிறிய கட்டுமானம்தான். தஞ்சாவூர் பெரிய கோவில் இருக்கிறதே, அதன் சிறிய வடிவம். அது மரம் என்றால் இது ஒரு சிறு செடி. அதாவது தஞ்சை பெரிய கோவிலை இதே போல சோழர்கள் அவர்கள் ஆட்சி செய்த இடங்களிலெல்லாம் சிறு சிறு செடிகளாக நட்டிருக்கிறார்கள். முளைத்து வளர்ந்துவிடும் என்று நினைத்தார்களோ என்னவோ. இது அப்படியே இருக்கிறது. அதே போல ஒரு கருவறை, மேலே கோபுரம், ஒரு முகமண்டபம், அவ்வளவுதான். கருவறை 6 அடிக்கு 6 அடி சதுரம். 2 மழுங்கலான துவாரபாலகர் தவிர சிற்பங்கள் ஒன்றுமில்லை. கோபுரம் ஒரு 20 அடி உயரம் இருக்கும். கொஞ்சம் தள்ளி நின்று பார்த்தால் கோயில் ஒரு மரச்செப்பு போலத்தான் தெரியும். வழிப்போக்கன் எவனாவது எடுத்து பையில் போட்டுக்கொண்டு போனாலும் ஆயிற்று என்று தோன்றிவிடும். வேடிக்கைக்காகச் சொன்னேன் சார். கோயிலை அப்படி கொண்டு போக முடியுமா? ஆனால் இரு செவி அறியாமல் அடகு வைத்து விடலாம். அடகு வைத்திருந்தார் ஒருவர், அகட விகட சிகாமணி. அவர் பெயர் என்ன என்றால், சரி, அதை பிறகு சொல்கிறேன். என்ன சொன்னேன்? இந்த கோயில் அப்படியே கைவிடப்பட்டு கிடந்தது. இடிந்து புதர் மண்டி. சொல்வதற்கென்ன, ஒரு காலத்தில் இங்கே காலை கடனுக்காகத்தான் வருவார்கள். கழுவிக்கொள்ள மேலடியான் வாய்க்காலில் எப்போதும் தண்ணீர் உண்டு. ஏகாந்தமாக கொல்லைக்கு போவது ஒரு சுகம்தான். என்ன சார்? இந்த காலத்தில் 3 அடிக்கு 3 அடி அறைக்குள் மூச்சு முட்ட உட்கார்ந்து போகிறார்கள். தின்ன வெட்கமில்லை என்றால் போக என்ன வெட்கம்? என் பாட்டா அடிக்கடி இதைச் சொல்வார். அவர் இங்கேதான் வருவார். அப்போதெல்லாம் இந்த கோயில் பகுதியே பீக்காடாக கிடக்கும். பீக்கோயில் என்றுதான் நானெல்லாம் சின்ன பையனாக இருக்கும்போது சொல்வேன். கோயிலை கட்டிய நாளில் இந்த பகுதி ஒரு நல்ல ஊராக இருந்திருக்கலாம். இங்கே ஒரு சிறிய அக்ரஹாரமும் கோயிலின் 4 பக்கமும் 50 வீடுகள் கொண்ட தெருக்களும் இருந்திருக்கின்றன. பரளியாற்றின் ஒரு சிறு கிளை வந்து ஊரைச் சுற்றி ஓடியிருக்கிறது. இப்போது மேலடியான் வாய்க்கால் என்று சொல்கிறோமே, அதுதான். நல்ல வளமான மண். இப்போது கோயிலை சுற்றியிருக்கும் இடமெல்லாம் தென்னந்தோப்பாக இருக்கிறது. ஆண்டுக்கு 500 காய்க்கு குறையாமல் காய்க்கும் தென்னைகள். அந்த காலத்தில் நல்ல தோட்டங்களாக இருந்திருக்கலாம். இந்த இடத்தை தொல்பொருள் துறை வந்து தோண்டியெல்லாம் பார்த்தது. என்ன கிடைத்தது என்று தெரியவில்லை. அதெல்லாம் ரொம்ப முன்னால், அதாவது காமராஜ் ஆண்ட காலத்தில். அதன் பிறகு கேட்பாரில்லை. நான் சொன்னேனே, கணேசையர், அவர்தான் கூட்டி வந்தார். பாவம், அவரும் போய்விட்டார். பிறகு என்ன ஆயிற்று என்று தெரியவில்லை. இந்த பகுதியே அப்படியே கைவிடப்பட்டு விட்டது. நான் நினைக்கிறேன், மதுரையிலிருந்து ராணி மங்கம்மாள் போட்ட மங்கம்மாள் சாலை அங்கே 8 கிலோமீட்டருக்கு அப்பால் காணி பொற்றை குன்றுக்கு அடியில் வந்து சேர்ந்து அப்படியே நாகர்கோயில் கோட்டாருக்கு போகும் வண்டிப்பாதையாக ஆகி மேலே செல்கிறது. மொத்த ஊரும் அப்படியே அந்த வண்டிப்பாதையை ஒட்டி நகர்ந்து சென்று விட்டிருக்க வேண்டும். எல்லாம் ஒரு 300 ஆண்டுகளுக்குள் தான். அந்த காலத்தில் ஒரு நாளில் 100 மாட்டு வண்டி போகும். இப்போது வண்டிகளை எண்ண முடியுமா? வேட்டுமடம் என அழைக்கப்படும் ஊர் அங்கேதான் இருக்கிறது. அங்கேதான் என் வீடு. என் வீடு என்றால் என் அக்காவின் வீடு. நான் அக்காவுடன் இருக்கிறேன். இல்லை சார், நான் கல்யாணம் செய்து கொள்ளவில்லை. என் லக்னத்தில் சுபகாரியம் இல்லை. என் அக்காவுக்கும் கல்யாண யோகம் இல்லை. என்ன சொன்னேன்? அங்கே வேட்டுமடம் உருவான போது இந்த கோயிலும் இந்த பகுதியும் அப்படியே கைவிடப்பட்டன.
அதற்கு முன்னரே கோயில் பழுதடைந்திருக்கலாம். பழுதடைந்த கோயில் ஐஸ்வர்யமானது அல்ல என்று நினைத்து மக்கள் விலகிச் சென்றிருக்கலாம். வேட்டுமடம் பகுதியில் ஒரு சின்ன கல் மண்டபம் இருந்தது. அதுதான் உண்மையில் வேட்டு மடம். அந்த பாதையிலெல்லாம் சரியாக நடக்கிறது, கள்ளர் பிரச்சனையெல்லாம் இல்லை என்றால் அங்கே ஒரு வேட்டு போடுவார்கள். அதை அங்கே நாகர்கோவிலில் திருவிதாங்கூர் குதிரைப்படை தளபதி கேட்டு, சரி, நாட்டில் எல்லாம் சரியாக இருக்கிறது என்று முடிவு செய்வார். அது அந்த கால காவல் முறை. அப்படி வெவ்வேறு சாலைகளில் இருந்து 28 வேட்டு காலையிலும் மாலையிலும் குதிரைப்படை தளபதி முத்துக்கண் ராவுத்தர் காதிலே விழ வேண்டும். 56 வேட்டு. அந்த காது எப்படி எதை கேட்டதோ? சரி, அதிகாரிக்கு காது எதற்கு? கண்டவனும் கண்ட குறைகளை வந்து சொல்லிக் கொண்டிருப்பதைக் கேட்டால் வாழ்க்கை வீணாகும். நான் சொன்னேனே, அகட விகட சிகாமணி. அவர் பெயர் ஆனைத்தலை பிள்ளை. ஆனைத்தலை என்பது அவருடைய குடும்பப் பெயர். அவருடைய பெயர் நல்ல சிவம். ஆனால் ஆனைத்தலை பிள்ளை என்றுதான் சொல்ல வேண்டும். இல்லாவிட்டால் பழிவாங்கி விடுவார். ஆள் ஒரு நல்ல பாம்பு. எந்த பகையையும் மறக்க மாட்டார். எந்த நண்பனுக்காகவும் கொஞ்சம் நஞ்சு மிச்சம் வைத்திருப்பார். ஆனைத்தலை பிள்ளை இந்த கோயில், இதை சுற்றியிருந்த நிலம் எல்லாவற்றையும் அப்படியே சுற்றி வளைத்து வேலி போட்டுவிட்டார். 40 ஆண்டுகள் அவரிடம்தான் கோயில் இருந்தது. யாரும் உள்ளே போகவோ வெளியே வரவோ முடியாது. சுற்றியிருந்த நிலத்தையெல்லாம் அவர்தான் தென்னந்தோப்பாக ஆக்கினார். நல்ல காய்பலன், நல்ல காசு. ஏற்கனவே அவர்தான் மங்கம்மா நிலம், திருவாவடுதுறை மடத்து நிலம் எல்லாவற்றையும் வேலி போட்டவர். கை நீட்டி காட்டினால் வெட்டி அடுக்கிவிடத் துணிந்த அடியாள் 4-5 பேர் அவரிடம் உண்டு. ஆகவே ஊரில் யாருக்கும் எந்த மனக்குறையும் இல்லை. நாகர்கோயில் ஆசிரியர் கணேசையர் சொன்னேனே, அவர் கிருஷ்ணன் கோயில் அக்ரஹாரத்தில் இருந்தார். அவர் ஒருமுறை இங்கே வந்தபோதுதான் கோயிலைச் சுற்றி வேலி போட்டிருப்பதைக் கண்டார். அதை போய் ஆனைத்தலை பிள்ளையிடம் கேட்டார். ஆனை விடுமா? அடித்து துரத்தி விட்டுவிட்டார். ஆனால் ஐயர் யார்? சாணக்கியன் அல்லவா? குடுமியும் உண்டு. நேராகப் போய் சர்க்காரிடம் புகார் எழுதி கொடுத்து விட்டார். ஒரு புகாருக்கெல்லாம் சர்க்கார் அசையாது, ஆனையும் அடிநகராது. ஆனால் ஐயர் விடாக்கண்டன். மனு மேல் மனு, பத்திரிகையிலும் எழுதினார். கடைசியில் சர்க்கார் வந்து பார்த்து வேலியை பிரித்தார்கள். சுற்றியிருந்த தோப்பெல்லாம் ஆனைத்தலை பிள்ளை பேருக்கு பட்டா நிலம். கோயில், அதுதான் சொன்னேனே, ஆனை அதை அடகு வைத்து 400 ரூபாய் கடன் வாங்கியிருந்தது. கடன் கொடுத்தது தென் திருவிதாங்கூர் ஸ்டேட் கோஆபரேட்டிவ் பேங்க். ஆனைத்தலை சாமர்த்தியவான். கோயிலின் வேலியை உடைத்த கணேசையர் மாட்டிக்கொண்டார். கோயிலை அப்படியே விட்டுவிட்டு போக முடியுமா? சிவன் கோயில் ஆயிற்றே. தன் கிருஷ்ணன் கோயில் இடைத்தெரு அக்ரஹாரத்தில் இருந்த வீட்டை விற்று 400 ரூபாய் கடனை கணேசையர்தான் அடைத்தார். கோயிலில் பூஜை செய்யாவிட்டால் ஊர்க்காரர்கள் மறுபடியும் மலம் கழிக்க ஆரம்பித்து விடுவார்கள். ஆனால் பீக்காட்டு கோயிலுக்கு பூஜைக்கு யார் வருவார்கள்? சம்பளம் கொடுக்க ஆளில்லை. ஊர்க்காரர்கள் 10 நயா பைசா தரமாட்டார்கள். கணேசையர் கண்டுபிடித்த பூசாரிதான் சுப்பையர். ஆமாம், நம் சுப்பையரேதான். அவரை நானெல்லாம் சுப்பன் என்றுதான் அழைப்பேன். இந்த முழு ஆடியோ புக்கையும் இன்னும் நிறைய சுவாரஸ்யமான கதைகளையும் முழுசா கேட்க மாசம் ஒரு சின்ன தொகையை சந்தாவா செலுத்தி கதை ஓசையில தொடர்ந்து கேளுங்க. விவரங்கள் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இது தீபிகா அருணுடன் கதை ஓசை.